வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். மர்க்கா சொல்லு. கோபிநாத் மச்சான பாசமாக அழைக்கிறோம். மர்க்கா மர்க்கா சொல்லு. கொட்டு சுட்டு போட்டு வந்த பாசமான எங்க மச்சான் அள்ளி இறங்க மச்சான் தங்க காசுகளை. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. தமிழ்நாடே அண்ணேன்னு சொல்ற ஒருத்தனை முறையா மச்சான்னு சொல்லிட்டீங்களம்மா. நீங்க பின் நம்பர் சொல்லிட்டு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஏதோ ஒன்னு கொடுத்தா போதும். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? எனக்கு மச்சான் வயலட் கலர் நோட் கொடுக்குறீங்க, ஒரு கிரீன் கலர் நோட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லாத்துலயும் காந்தி தாமா இருக்காரு. அத்தான் சொல்லி என்னன்னு கூப்பிடுவீங்க நீங்க? ஆமா இல்ல ஜிஜுன்னு கூப்பிடுவேன். ஜீசுவா? என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். ஹிந்தி லாங்குவேஜ்ல அவங்கள அப்படி சொல்லுவாங்க. ஓ அப்படியா விஷயம். அது ஜீஜாமா? அத்தான் ஜீஜா ஜி, அத நான் சுருக்கி ஜிஜுன்னு கூப்பிடுவேன். ஓ நீ அப்படி வரியா? நீங்க ஜீஜுட்ட உங்க அக்காவை பத்தி கேட்கணும். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு பெஸ்ட் ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. 2-3 பேர் இருக்காங்க, அதனால யோசிச்சுட்டு இருக்கேன் யாரு. அதுல பெஸ்ட் யாரு? இவங்க ஐஷு. கரெக்ட். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அக்காது ஒண்ணுதாமா தெரியுது, அவருக்கு 3 பேர் தெரியுது. பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுல நீங்க கவனிக்கணும். நீ எப்படி ஜீஜுன்னு சொல்றியோ அது மாதிரி ஐஸ்வர்யாவை ஐஷுங்கிறாரு. இது தப்பா? இதுதான் தப்பு. எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா? என்னை தூக்கி போட்டு அடிப்பா. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. ஜென்ரலாவே ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ஆனா உங்க பக்கத்துல எதுக்கு இவ்வளவு கை தட்டினான்னு தெரியல. பொறுக்கி சார் இவன். எப்படி கேள்வி? அவங்கள அடிப்பாங்களா அவங்க அக்கா? இல்ல. டமாஸ் பேசுறான். எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 10 மாசம் ஆகுது. அவ்வளவுதானே ஆகுது. அப்ப 10 மாசத்துல அனுபவிச்சதுல சொல்லப்படாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஜென்ரலா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க சார், அவ்வளவுதான். அழுவாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவ ஃபர்ஸ்ட் அமைதியா இருப்பா சார். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே 2 நாள் அமைதியாவே 2 இருப்பா. நாள் அமைதியா இருப்பாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ணுவா. ஆ. சாமி அதிகமா கும்பிடுவா. ஓ, சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. நீங்க கவனிக்கல. இல்ல, அந்த கஷ்டமே என்னால தான் சார் வந்துச்சு. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? லவ் பண்ண டைம்ல தான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாரு. லவ் உடையனாம்பட்டி அப்படியே தான் கூப்பிடுவேன். இப்ப ஆட்டோ ஓட்டுறனால ஆட்டோக்காரர். ஆட்டோக்காரர் பெரிய கௌரவம். ஆட்டோக்காரருக்கு என்ன தண்டனை? உடையனாம்பட்டி ஆட்டோக்காரருக்கு. நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான். இப்ப அடிப்பாங்கன்னு சொன்னனால எங்க அக்கா வச்சு அடிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அக்கா கிட்ட அடி வாங்கணும். அடிக்கணும். செல்ல அடிமாயா? நீ ரொமான்ஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நீதான் சொன்னையா? ஆமா. ஏன் ஒண்ணுமில்லை. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்ப பார்த்தப்ப அவர் உங்களை பார்த்தாரானே? அவர் 2 பேரையும் பார்த்தாரு. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர் 2 பேரையும் பார்த்தாரு, நீங்க உங்களை பார்த்தாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க. நான் நினைச்சுக்கிட்டேன். நானும் ஓகே நல்ல பையன், உனக்கு நல்ல அடிமையா இருப்பாங்க. அடிமையா இருப்பாங்களா? கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால பேச முடியாது. சார் சத்தியமா அடிமையா தான் சார் இருக்கு. யார் நீயா? அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஃபிஷ் நல்லா சாப்பிடுவாங்க. ஃபிஷ் சாப்பிடுவா. அவளுக்கு அதை விட தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு சாம்பார் சாதம் பருப்பு துவையல். ஃபிஷ்ஷா தயிர் சாதமா? ஏதாவது ஒரு கரெக்டா மனைவிட்ட கொடுங்க. ஆக்சுவலா கர்ட் ரைஸ் தான். ஏங்க எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? அப்பா அதுக்கு சுத்த சைவம்யா. 2 மாசத்துல ஒரு தயிர் சாதம் கூட அந்த பிள்ளைக்கு நீங்க இன்னும் வாங்கி கொடுக்கல. மீண்டும் தன் கிராமத்துக்கே சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம்.